லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் கார்த்தி, நரேன் மற்றும் பலர் நடிப்பில் 2019ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் கைதி. ஆக்ஷன், ட்விஸ்ட், கிரைம் என திரைப்படத்திற்கு முற்றிலும் ஒரு புதிய கோணத்தை கொடுத்திருந்தார் லோகேஷ் கனகராஜ். படத்தில் காதல், ரொமான்ஸ், பாடல் என எதுவும் இடம்பெறாமலேயே ரசிகர்களை சீட்டின் நுனியில் உட்கார வைத்தது படத்தின் திரைக்கதை. மாபெரும் ஹிட் கொடுத்த இந்த திரைப்படம் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது. LCU லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ் இல் எடுக்கப்பட்ட முதல் திரைப்படம் இது. கைதிக்கு பிறகு கமல்ஹாசன் நடிப்பில், விக்ரம், விஜய் நடிப்பில் லியோ போன்ற படங்களை இயக்கினார் லோகேஷ் கனகராஜ். வெளியான இந்த 3 படங்களுமே LCU படங்கள். அதாவது ஒரு படத்தின் கதை தொடர்ச்சி அடுத்து வரும் படத்திலும் இருக்கும். லோகேஷ் கனகராஜின் இந்த படங்களுக்கு மக்கள் மத்தியில் எப்போது உச்சகட்ட எதிர்பார்ப்பு இருக்கும். கைதி படம் வெளியாகி வெற்றி பெற்றதுமே ரசிகர்களின் மத்தியில் கைதி 2 எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு நிலவத் தொடங்கியது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் எந்த படம் வெளியானாலும் அப்போதெல்லாம் கைதி 2 ரிலீஸ் எப்போது என்ற கேள்வியும் எழுவதுண்டு. LCU-வின் தொடக்கத்தை சொல்லும் கதையை ஒரு ஷார்ட் பிலிமாக லோகேஷ் கனகராஜ் எடுக்கவுள்ளதாகவும், அந்த ஷார்ட் பிலிமிற்கு பிறகு கைதி 2 படத்தை அவர் இயக்கவுள்ளதாக செய்திகள் வெளியானது. கைதி 2 படம் உருவாவது உறுதி செய்யப்பட்ட நிலையில் படத்தில் கமல்ஹாசன் மற்றும் சூர்யா நடிக்கவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியானது. முன்னதாக விஜய் நடிப்பில் வெளியான லியோ படத்தில் கமல்ஹாசனின் குரல் வந்தது போல கைதி 2 படத்தில் விஜய் குரல் வரவுள்ளதாகவும் தற்போது செய்தி ஒன்று வெளியாகி வைரலாகி வருகிறது. விரைவில் இது தொடர்பான அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செய்தி கைதி 2 படத்தை எதிர்நோக்கி காத்திருந்த ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த உற்சாகத்தை கிளப்பியுள்ளது என்றுதான் கூற வேண்டும்.